காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 12 ஆழ்வார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது திருமழிசை ஆழ்வாருடைய வைபவத்தை பற்றி. கதை ஆரம்பிக்கக்கூடிய களம் சத்தியலோகம். அங்கே சில முனிவர்கள் கூட்டம் அவரை தேடி நாடி ஒரு விஷயத்தை அறிந்து வர புறப்பட்டார்கள். அத்ரி மகரிஷி, பிருகு மகரிஷி, பார்க்கவர், வசிஷ்டர் முதலான முனிவர் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு எந்த ஸ்தலத்தில் எந்த தேசத்தில் நாம் ஒரு யாகம் செய்தாலோ அல்லது தவம் செய்தாலோ நமக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும், மிகப்பெரிய ஒரு நன்மைகள் நமக்கு கிட்டும் என்பதில் ஒரு விவாதம் அவர்களுக்குள்ளே தோன்றியது. அதை நாம் தீர விசாரித்து முடிவு செய்ய வேண்டும் அல்லவா? அப்போது நம்ம யாரை கேட்கலாம்? பிரம்மதேவரை கேட்கலாம் என்று புறப்பட்டு சென்று விட்டார்கள். அப்போது கேட்குறாங்க, எந்த ஸ்தலத்திலே நாங்கள் அமர்ந்து தவம் செய்தால் எங்களுடைய அந்த தவம் நன்மை பெறும், பல மடங்கு எங்களுக்கு மிகப்பெரிய முயற்சிகளை கைகூட்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது பிரம்மதேவர் என்ன பண்ணுறாரு? தேவச்சிற்பியை கூப்பிடுறாரு. ஒரு துலாக்கோலை கொண்டு வர சொல்கிறாரு. அதில் மகீசாரம் என்று சொல்லக்கூடிய திருமழிசை என்னும் அந்த ஸ்தலத்தையும் மற்ற ஸ்தலங்களையும் ஒரு தட்டில் வைக்கிறார். ஆனால் இந்த திருமழிசைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்தலத்துக்கு எந்த ஒரு மண்ணுலகும் ஈடாகவில்லை. அப்போ எது உயர்ந்தது? மண்ணில் உயர்ந்த மழிசை என்று இதற்கு சொல்லுவார்கள். இந்த திருமழிசையிலே அவதரித்தவர் தான் திருமழிசை ஆழ்வார். திருமாலின் கையில் உள்ள சக்கரத்தின் அம்சமாக தோன்றியவர். தை மாதம் மக நட்சத்திரத்திலே திரு அவதாரம் செய்தவர். எப்படி அவர் அவதாரம் செய்தார் என்பதில் ஒரு மிகப்பெரிய அதிசயம் உண்டு. பார்க்கவர்ன்ற முனிவர் அவர் இந்த திருமழிசையிலேயே ஒரு யாகம் செய்கிறார். அவருடைய துணைவியார் கனகாங்கி, அந்த அம்மையார் தேவலோக பெண். இந்த யாகத்தின் ஒரு பயனாக அந்த அம்மையார் கருவுறுகிறார். எப்போவுமே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 10 மாதத்தில் பிறந்துவிடும், இது இயல்பு. ஆனால் இந்த கனகாங்கி என்ற அம்மையாருக்கு 12 மாதங்களாகியும் குழந்தை பிறக்கவில்லை. அப்போ என்ன பண்ணுறாங்க? ஒரு நதிக்கரையோரம் அந்த அம்மையார் அமர்கிறார். ஏன்னா நிறை மாத கர்ப்பிணி அல்லவா, கொஞ்சம் தளர்ச்சியுற்று அவருடைய கணவர் அந்த பார்க்கவர்ன்ற மகரிஷி அவரோட மடியில் படுத்துக்கிறாங்க. என்னால் முடியலை, கஷ்டமாக இருக்குது எனக்கு அப்படின்னு. அப்போ குழந்தை பிறக்க போகிறத இவர் தெரிஞ்சுக்கிறார். ஏன்னா முனிவர் இல்லையா, பார்க்கிறாரு, நல்ல நேரத்தில் குழந்தை பிறக்கணும் நல்லபடியா அப்படின்னு வேண்டிக்கிறாரு. ஆனால் குழந்தை பிறந்தது, அதற்கு கை கால்கள் கிடையாது, ஒரு மாமிச பிண்டமாக தான் அது வெளியில் விழுது. அதை பார்த்த உடனே 2 பேருக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக போய்விட்டது. என்ன செய்கிறதுன்னு தெரியலை. இவர் யாகம் பண்ணார், அதனோட பயனா இந்த குழந்தை பிறந்தது. ஆனால் அதற்கு கை கால் முதலிய உறுப்புகள் கிடையாது. தேவலோக கன்னிகையான கனகாங்கி அம்மையார் என்ன பண்ணுறாங்க? தம்முடைய பணி முடிந்து விட்டது இந்த மண்ணுலகில்னு கிளம்பி தேவர் உலகத்துக்கே போய் விடுகிறார்கள். முனிவர் என்ன செய்கிறாரு? அந்த பிண்டத்தை ஒரு பிரம்பு புதரின் கீழே விட்டு நாராயணா நீயே கதி இந்த குழந்தைக்கு, நீ என்ன வேணா செய்துக்கோ இந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தவம் செய்ய புறப்பட்டு விடுகிறார். பார்க்கிறாரு திருமால் அன்னை மகாலட்சுமியோடு அங்கே காட்சி தருகிறார் அந்த மாமிச பிண்டத்திற்கு. அதுகாரும் அதற்கு உறுப்புகள் இல்லை. ஆனால் அன்னை மகாலட்சுமி தாயாரினுடைய அருளாலும் மகாவிஷ்ணுவின் ஆசியாலும் அந்த குழந்தைக்கு அழகான உருவங்கள் அமைய பெறுகின்றன. அந்த குழந்தை தான் திருமழிசை ஆழ்வார். குழந்தைக்கு உயிர் கொடுத்து விட்டார்களா? அருளும் கொடுத்து விட்டார்கள். ஏன்னா பின்னாடி அந்த குழந்தை பல பாசுரங்களை ஏற்றணும் இல்லையா, அதனால். ஏன்னா செந்தமிழ் மேலே மகாவிஷ்ணுவுக்கு அலாதி பிரியமா. வண்டமிழ் பயில்வோரின் பின் திரிகின்றவன் அப்படின்னு சொல்லிட்டு அருணகிரிநாதர் பெருமையாக சொல்லுவார் திருமாலை பற்றி. அவங்க கிளம்பிடுறாங்க. என்ன நடக்குது?
அன்னை மகாலட்சுமி தாயாரும் மகாவிஷ்ணுவும் வந்து அருள் கொடுத்து விட்டு புறப்பட்டு விடுகிறார்கள். குழந்தை தனியாக அந்த புறம்பு புதரின் கீழே இருக்கிறது. அப்போ இந்த பிரம்பு அறுக்கும் தொழில் செய்யக்கூடிய திருவாளன் என்கிற ஒரு நல்ல ஒரு தவம் புரிந்தவர், இந்த குழந்தையை வளர்க்க வேண்டி வளர்ப்பு தந்தையாக நியமிக்கப்பட்டவர் மகாவிஷ்ணுவால். அவர் வருகிறார். வந்து பார்த்தா குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, பக்கத்துல யாரையுமே காணும். இவருடைய துணைவியார் பெயர் பங்கைய செல்வி, இந்த திருவாளனுடைய மனைவி பெயர். அவங்களுக்கு வெகு காலமாக குழந்தை கிடையாது. இந்த குழந்தையை பார்த்த உடனே தெய்வீக அம்சமாக இருக்குது. பார்த்த உடனே பிடிச்சு போயிடுது. குழந்தைய எடுத்துக்கிறாரு, கொண்டு போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்குறாரு. என்னன்னு கேட்குறாங்க அந்த அம்மையார். பிரம்பு அறுக்க போனேன், அப்போ இந்த குழந்தை கிடச்சது, நமக்கு தான் குழந்தை இல்லையா, நாம் வளர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. அந்த அம்மையார் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னா கூட இந்த குழந்தைய பார்த்த உடனே அவங்களுக்கு தானாக மார்பில் பால் சுரக்குதான். என்ன ஒரு அதிசயம்னா, அந்த குழந்தை பால் சாப்பிட மாட்டேங்குது. ரொம்ப கவலையாக போயிடுச்சு. கொண்டு வந்தோம், குழந்தைய வளர்க்கலாம்னு நினச்சோம், ஆனால் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது, பால் கூட குடிக்கலைன்னா என்ன சாப்பிடும், இது எப்படி வளரும்? ரொம்ப கவலையாக போயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தைக்கு ஒரு சிறிதும் வாட்டமோ தளர்ச்சியோ கிடையவே கிடையாது. அதுதான் மகாலட்சுமியோட அருளோட பிறந்திருக்கு, அதுக்கு எதற்கு ஒரு குறை இருக்க முடியும்? குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் பால் சாப்பிட மாட்டேங்குது. 7 வயசு வரைக்கும் இப்படியே இருக்கு. இந்த தெய்வீக குழந்தைய பார்க்க அக்கம் பக்கத்திலிருந்து, ஊர்களில் இருந்தும் கிராமத்தில் இருந்தும் நிறைய மக்கள் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ரொம்ப அதிசயமாக, இப்படி ஒரு குழந்தையா? அதை பார்த்துட்டு போன உடனே அவங்க காத்துக்கிட்டு இருக்க நல்ல விஷயங்கள் தானாக கை கூடுது. அப்போ அந்த குழந்தை மேலே எவ்வளோ பிரியம் இருக்கும், எவ்வளவு ஆனந்தம் இருக்கும், மக்களுக்கு கொண்டாடுவார்கள் அல்லவா? எவ்வளவு பெருமை இருக்கும் வளர்ப்பு தந்தையாகிய திருவாளனுக்கும் பங்கைய செல்விக்கும். ரொம்பவும் சந்தோஷம். அப்போது ஒரு வயதான தம்பதியினர், 60 வயதை நெருங்கக்கூடிய ஒரு பெரியவரும் அவருடைய துணைவியாரும், அவர்களுக்கும் குழந்தை கிடையாது. அந்த குழந்தைய சீராட்டி வளர்க்கலாம்னு பார்க்குறாங்க திருமழிசை ஆழ்வார. ஆனால் அந்த குழந்தை பால் சாப்பிட மாட்டேன்னு அப்படியே இருக்க, அடம் பிடிச்சிக்கிட்டு. ஆனால் ரொம்ப பரிவோட அந்த வயதான அம்மையார் பாலை காய்ச்சி கொண்டு வந்து, ஐயா கொஞ்சமாவது பால் சாப்பிட அப்படின்னு கொடுக்கும் பொழுது இவருக்கு மனசு இலகிடுது. வயதில் மூப்படைஞ்சிருக்காங்க, ஆனால் உடல் தளர்ந்திருந்தாலும் மனசு தளராமல் நமக்காக கொண்டு வந்து கொடுக்குறாங்களேன்னு அப்படின்னு அவருக்கு இரக்கம் வந்துருச்சு. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுது, பாதி பாலை சாப்பிட்டுட்டு மீதி பாலை அந்த வயதான தம்பதியினருக்கு கொடுக்குது, நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. சரி, குழந்தை கொடுக்குது ஆசையா, வேண்டாம்னு மறுப்பாங்களா? எடுத்து குடிச்சிடுறாங்க. அடுத்து நடந்தது பாருங்க ஒரு அற்புதம். முதுமை நீங்கி இளமை திரும்பி விட்டது அவர்களுக்கு. அந்த முதிய அம்மையாருக்கு இளமை மீண்டது மட்டுமல்ல, கருவுறுகிறார். யாரோட அருளால? இந்த திருமழிசை ஆழ்வார் என்ற குழந்தையோட அருளால இந்த அற்புதம் நடக்குது. அந்த குழந்தை தான் கணிகண்ணன். பிற்காலத்தில் திருமழிசை ஆழ்வாருடைய அணுக்க தொண்டராக சீடராக விளங்கியவர். மிகப்பெரிய ஒரு பணி செய்தவர் தம்முடைய குருவுக்காக. இவருக்கு ஒரு எண்ணம், திருமழிசை ஆழ்வாருக்கு, நாம் சொந்த ஊர்லேயே இருந்தால் எப்படி? கொஞ்சம் வளர்ந்துட்டார் இல்லையா இளைஞரா, பல ஊர்களுக்கு சென்று போய் எந்த தெய்வத்தை வணங்கினால், எந்த சமயத்தில் நாம் சென்றால் நம்முடைய இந்த மனித பிறவியின் நோக்கம் ஈடேறும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அந்த ஊரை விட்டு கிளம்புறாரு, பல ஊர்களுக்கும் செல்கிறார், பல மதங்களை ஆராய்ச்சி செய்கிறார், மாயாவாதம் கற்கிறார், பௌத்தத்தை ஆராய்ச்சி செய்கிறார், சமணத்தையும் ஒரு கை பார்த்து விடுகிறார், பின்பு சைவத்திலும் அவர் இணைந்து விடுகிறார். ஒரு முடிவு செஞ்சிட்டாரு, சரி நாம் சிவனை கும்பிடுவோம், அவர் தான் நமக்கு முக்தியை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு காசியில் இருக்கிறாரு ஒரு இளைஞராக. அப்போது செருப்பு தைக்கிற ஒரு ஞானி அவருக்கு குருவாக விளங்குகிறார். அவர் தான் ஞானத்தை கொடுக்குறாரு திருமழிசை ஆழ்வாருக்கு. அப்போ அவருக்கு பெயர் சிவவாக்கியர். ஏன்னா அவர் சிவனை கும்பிடுறாரு இல்லையா, அதனால். காலம் இப்படியே போய்கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு உபாயம் சொல்கிறாரு.
திருமழிசை ஆழ்வாருடைய குரு, செருப்பு தைக்கிற ஒரு ஞானி. நீ கல்யாணம் செய்துக்கிறதா இருந்தா நான் உனக்கு 2 பொருளை தரேன், அதை எடுத்துக்கிட்டு போ. ஒன்று வெண்மணல், இன்னொன்று பேய் சுரைக்காய். இதை 2த்தையும் கொண்டு போயிட்டு எந்த பெண்மணிக்கிட்டையாவது கொடுத்து சமைச்சு கொடுக்க சொல்லு. யார் சரியானபடி சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்கள நீ கல்யாணம் செய்துக்கோ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறாரு. திரும்ப வராரு அவர் அந்த வடதேசத்தை விட்டு. எல்லாரும் அவருடைய அழகில் லயிச்சு போகிறாங்க. ஏன்னா நல்ல ஒரு ஆரோக்கியமான தேகம், ஒளிவிடக்கூடிய கண்கள், யோக நிலை. எந்த பெண் பார்த்தாலும் மயங்கி விடுகிறாள். ஆனால் இவர் என்ன செய்கிறாரு? சிவவாக்கியர் இந்த 2 பொருளை கொடுக்குறாரு. வெண்மணலையும் பேய் சுரைக்காயும் கொடுத்து இதை சரியானபடி சமைச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்கும் பொழுது எல்லா பெண்களும் பின்வாங்கி விடுகிறார்கள். ஆனால் ஒரே ஒரு பெண் மட்டும் என்ன செய்கிறாங்க? நான் தயார், நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்றாங்க. வாங்கிட்டு ஏன் அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வரலை? பார்த்த உடனே தெரியுது நம்மளை சோதிக்கிறாங்க, நாம் பக்தியோடு செஞ்சால் இது சரியானபடி வரும் அப்படின்ற எண்ணம் அந்த அம்மையாருக்கு உறுதியாக பிறந்து விட்டதனால சரியானபடி சமைச்சு கொடுக்குறாங்க. அவரும் கல்யாணம் செய்து கொள்கிறார். இது சிவவாக்கியராக அவர் புரிந்த ஒரு நிகழ்வு. பல பாடல்களை அவர் எழுதுகிறார். சிவனை பற்றி பெருமிதமாக உயர்வாக எண்ணி பல பாடல்களை எழுதுகிறார். அதற்கு சிவவாக்கியர் 1000 என்றே பெயர். என்ன பண்ணுறாரு? திருமயிலைக்கு வராரு. தொண்டை மண்டலத்துக்கு வரும்பொழுது அப்போது பேயாழ்வார் இவரை திருத்தி வைணவத்தின் பக்கம் சார வேண்டும் என்று நினைக்கிறார். அந்த பக்கமாக வரும்பொழுது, ஏன்னா யோக நிலையில் இருக்கிறார் இல்லையா சிவவாக்கியர், பேச மாட்டார், மௌன விரதம், பேச முடியல. ஆனால் விளக்கணும் இல்லையா செய்கை மூலமாக. அவர் வர்ற வேலையில் பேயாழ்வார் என்ன செய்கிறாரு? துளசி செடிகளை தலைகீழாக நட்டுவிட்டு ஒரு ஓட்டை குடத்திலே நீர் முகர்ந்து வார்க்கிறார் செடிகளுக்கு. இதை பார்த்த உடனே பேசாமல் இருந்த சிவவாக்கியர் கேட்கிறாரு, ஐயா என்ன செயலை செய்கிறீர்? இது அறிவார்ந்த செயலா? இதனால் துளசி செடி வளருமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போது கேட்கிறாரு பேயாழ்வார், நீ செய்கிறதும் அப்படி தானே இருக்குது. பல மதங்களை கற்றாய், ஆனால் ஒன்றுத்துல நிலையாக நிற்கலையே. உன்னுடைய வாழ்வு இப்படி தானே வியர்த்தமாக போய்கிட்டு இருக்கு, ஓட்டக்குடத்தில் இருக்கிற நீர் போல அப்படின்னு சொல்லும் பொழுது இவருக்கு ஒரு தெளிவு பிறந்து விடுகிறது. ஸ்ரீமன் நாராயணனை கும்பிட்டால் நமக்கு முக்தி கிடைக்கும். இந்த ஒரு உறுதியான எண்ணம் வந்து விட்டவுடன் பேயாழ்வாரை அவர் தம்முடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறார். பின்பு திருமழிசை ஆழ்வாராக அவர் மாறிவிடுகிறார். ஸ்ரீமன் நாராயணனுடைய புகழை அவர் பரப்புகிறார். ஒவ்வொரு ஸ்தலமாக சென்று வைணவத்தின் கொள்கையை பரப்புகிறார். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு நிகழ்வில்.